ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ராவணன் ஈசரிடம் 1 கோடி வரமும், பிரம்மதேவர் 1 கோடி வரமும், அன்னை உமையவள் 1 கோடி வரமும் தர வேண்டும் என்று கேட்டான். ஆனால் திருமாலாகிய நாராயணர் 1 கோடி வரம் தர வேண்டும் என்று கேட்கவில்லை. ஏன் தெரியுமா? இப்படிப்பட்ட ஏமாற்று வேலைகளுக்கும் அதர்மத்திற்கும் நாராயணர் ஒருபோதும் துணை நிற்க மாட்டார் என்பதை ராவணன் நன்றாக தெரிந்து வைத்திருந்தான். அதனால்தான் அவ்வாறு கேட்கவில்லை. ராவணன் கேட்ட வல்லமையான வரங்களையெல்லாம் ஈசர் கொடுக்கின்ற அந்த வேளையில் அன்னை மகாலட்சுமியானவள் சர்வ ஆபரண அலங்காரங்களோடு அன்னை உமையவள் அருகே வந்து அமர்ந்தாள். அன்னை மகாலட்சுமியை கண்ட ராவணன் அயர்ந்து முகம் சோர்ந்து அப்படியே நின்றான். ராவணனின் உள்ளத்தை அறிந்து கொண்ட ஈசர் நாட்டமுடன் சீதை நகலால் அழிவாய் என்று கூறி ராவணன் கேட்ட வரங்களை எல்லாம் கொடுத்தனுப்பினார். 3.5 கோடி வரங்களை வாங்கி கொண்டு இலங்கை சென்ற ராவணனை வழியிலே மறித்து சூத்திரதாரியான மகாவிஷ்ணு 3 கோடி வரங்களை செயலிழக்க செய்துவிட்டார். மீதம் இருந்த 1/2 கோடி வரத்தோடு இலங்கை சென்று உலகங்களையும் அடக்கி அரசாண்டான் ராவணன். நாட்டமுடன் சீதை நகலால் அழிவாய் என்று ஈசர் ராவணனுக்கு வரமளித்தார் அல்லவா? இதற்காக அப்படி ஒரு வரத்தை ஈசர் கொடுத்தார் என்றால் 3.5 கோடி வரங்களை வாங்கி கொண்ட ராவணனுக்கு அவ்வரங்களின் மகத்துவத்தால் அவனுக்கு மரணம் ஏற்பட போவதில்லை. ஆனால் பூவுலகில் பிறவி எடுத்த எந்த ஒரு உயிரினமாக இருந்திருந்தாலும் மரணம் அடைந்தே தீர வேண்டும் என்பது இறைவனின் நியதி. ராவணனும் இதற்கு விதிவிலக்கல்ல. சீதை என்பவள் மகாலட்சுமி. அவளால் உனக்கு மரணம் ஏற்படும் என்று ஈசர் கூறியிருக்கலாம். ஆனால் சீதை நகலால் அழிவாய் என்று ஏன் ஈசர் கூறினார் என்றால், ராமபிரானின் வனவாசத்தின் போது பர்ணகசாலையிலிருந்து சீதை என்று, அதாவது மகாலட்சுமி என்று நினைத்து ராவணன் தூக்கிச் சென்றது உண்மையான மகாலட்சுமி அல்ல, மாயா சீதை என்கின்ற வேதவதியே ஆகும். அதாவது முன்பு ஒரு சமயம் வேதவதி என்கின்ற அந்த பெண் இறைவனை வேண்டி தவம் இருக்கின்ற பொழுது அந்த பெண்ணின் அழகை கண்ட ராவணன் அவளை பலாத்காரம் செய்ய முற்பட்ட போது, ஏ ராவணா, உன்னுடைய அழிவிற்கு நான் காரணமாவேன் என்று சாபமிட்டுவிட்டு அவள் தீயிலே அக்னியிலே விழுந்து இறந்து விட்டாள். அந்த சாபத்தின் காரணமாகவே தான் ஈசரின் வரமும் அமைந்திருந்தது. அதன்படி சீதையை அசல் என்று நினைத்து, அதாவது மகாலட்சுமி என்று நினைத்து, நகலாகிய வேதவதியை, அதாவது சீதையை போன்று தோற்றமளித்த வேதவதியை தான் சீதை என்று கூறி ராவணன் இலங்கைக்கு கொண்டு சென்றான். பின்னால் நிகழவிருக்கும் இந்த நிகழ்வுகளுக்காகத்தான் ஈசர் நாட்டமுடன் சீதை நகலால் அழிவாய் என்று ராவணனுக்கு வரம் கொடுத்தார். ஐயா துணை.